ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மறக்கக்கூடாத விஷயங்களை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எதை நாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து சற்று நேரம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 137 வசனம் 5 வாசிக்கிறேன். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. இன்னும் அடுத்து வசனத்தை படித்தா எப்படி இருக்கு? நான் உன்னை நினையாமலும், அதாவது எருசலேமை நினையாமலும், எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக அப்படிங்கிறோம். பாருங்க, எவ்வளவு ஒரு ஒரு இது பயங்கரமான ஒரு வார்த்தைகளை சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று சொல்லி தலைப்பில் இல்லை. ஆனாலும் இங்கே பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று இருக்கிறது. அப்போ இவங்க சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிற சமயத்திலே ஒருவர் எழுதியிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, பாபிலோன்ல இருந்து இவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பாபிலோனுடைய ஆறுகள் அருகே உட்கார்ந்து இருந்த சமயத்தில் சிறைபிடித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவேளை அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரியவில்லை. சில வேளையில் ஒருவேளை நக்கலா உங்கள் ஊர் பாட்டை பாடுங்க, உங்கள் நாட்டு மக்களுடைய அந்த உங்கள் நாட்டில் பாடக்கூடிய பாடல்களை பாடுங்கன்னு சொல்லி கேட்டார்களா என்று தெரியவில்லை. இவர்களுக்கு என்ன நினைப்பு வருகிறது? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வருது. அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ எப்படி போகிறாங்க? இங்கேருந்து சிறைபிடிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் சொல்கிறான், இப்போ எருசலேமை விட்டு போயாச்சு, சொந்த ஊரை விட்டு போயாச்சு, நாட்டை விட்டு போயாச்சு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை அடிமைத்தனத்திற்கு விட்டு கொடுத்து விடுவார். அவர்கள் மேற்கொண்டு போவார்கள். சில வேளையில் அசீரியர்கள் வருவார்கள். அதிகமாக இந்த பாபிலோன் தேசத்தைச் சேர்ந்த ராஜாக்கள் இவர்களை என்ன செய்வார்கள்? அடித்து உடைத்து நொறுக்கி தீ வச்சு கொளுத்திட்டு மக்களை சிறைபிடித்து கொண்டு போவார்கள். இது நடந்திருக்கிறது பல முறை. இப்போ அந்த சூழ்நிலையில் இவன் சொல்றான், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக அப்படிங்க. பாருங்க, அப்போனா அந்த எருசலேமில் மேல நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றான், நான் உன்னை நினையாமலும், அந்த எருசலேம் பட்டணத்தை நினையாமலும். எங்க எல்லாம் அங்கே டெமாலிஸ்ட் எல்லாம் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இப்படி போயிடுது. இப்போ இவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகப்படுறாங்க. இப்போ எருசலேமை மறந்தா இதான் நீங்கள் இதுக்கெல்லாம் சில நல்ல பல உதாரணங்களை பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகத்தில் அப்படி வந்தவன் தான். தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் அப்படி வந்தவன். அவன் பாருங்க, அதனால தான் சொல்கிறான், எருசலேமுக்கு நேர எங்கள் பாபிலோனில் இருந்துக்கிட்டு அந்த பால்கனியில் உள்ள விண்டோஸை ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிடறான். எருசலேமுக்கு நேராக பார்த்துக்கிட்டு ஒன்றும் ஊரை பார்க்க முடியாது. அந்த டைரக்ஷனில் என்ன செய்கிறான்? தினமும் 3 வேளை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்கிறத பார்க்குறோம். பாருங்க, நம்ம பைபிளை படித்து பார்க்கும்போது தானியேல் வாலிப வயசில் அந்த நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டான், சிறைபிடிக்கப்பட்டு. திரும்பி போகவே இல்லை, தன் சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகவே இல்லை என்று சொல்லப்படுகிறான். அப்படித்தான் அங்கே முடியுது. பாருங்க,
இங்கே இது போன்ற ஒரு ஏக்கம். அதனால இன்னைக்கு நான் உன்னை நினையாமலும் எருசலேம் நினையாமலும் எருசலேம் என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதா. முதல்ல என் வலதுகை தன் தொழிலை மறக்கட்டும். இன்னைக்கு எல்லாரும் மெயினாக வேலை செய்யும்போது பயன்படுத்துகிற கரம் வலது கரம். இடதுகையும் ஒத்துழைக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. வலதுகை அந்த வலதுகை என்ன வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்களோ அது தன் தொழிலை மறப்பதாக அப்படிங்கிறான். இந்த இடத்துல நான் இன்னைக்கு நமக்கு எருசலேம், நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு அதை நான் பாருங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இன்றைக்கு எருசலேமை ஒரு கம்பேர் பண்ணி சபையை பாருங்கள். சபையை நான் மறந்தால் அப்படி எடுத்துக்கிடுவோம். ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு எருசலேமில் ஒரே ஒரு தேவாலயம் இருந்தது யூதர்களுக்கு. இன்றைக்கு நமக்கு யோவான் 4 சொன்னபடி இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறதுனார். அப்போ பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். இப்போ நாம தொழுது கொண்டு இருக்கிறோம், நம்முடைய சபைகளிலே பிதாவை தொழுது கொள்கிறோம். அந்த வாய்ப்பை இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம எருசலேம் சபை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சபையை நாம் மறக்கக்கூடாது. அடுத்து என்னவா, சபையை நீங்கள் மறக்கக்கூடாது. சபையை மறந்தால் வலதுகை தொழிலை மறப்பதாக. சபையை நீங்கள் நினையாமலும் சபையை நீங்கள் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் அப்படின்னு எடுத்து. இன்னைக்கு சர்ச்சுக்கு வருகிறது தான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ண வேண்டும். ஆமாம், இன்னைக்கு வேறு இடங்களில் போய் உட்கார்ந்தா அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது சொல்லி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சபையிலே அவரை ஆராதிக்க முடியாதபடி அல்லது விரும்பாதபடி இன்றைக்கு மனிதர்களை ப்ளீஸ் பண்ணுவதற்குன்னு சொல்லி பல பேர் என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவனை ஆராதிப்பதற்கென்று சொல்லி அந்த நாள் நாம் பிரத்யேகமாக அதை ஒதுக்கி இருக்கிறோம், விசேஷப்படுத்தி இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது சபையை முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ண வேண்டும். அதனால தான் சங்கீதத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்திலே இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும், பாருங்க, தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 4 தாவீது சொல்றான். பாருங்க, தானியமும் திராட்சரசமும் ரொம்ப பெருகி போயிருக்கு, நல்ல நிறைவா இருக்குது. அதுல இருக்கிற சந்தோஷத்தை விட என்ன அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். எல்லாம் இங்க எப்படி வரணும். ஆகையினால தேவனை தேடும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்ப சபையை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே மறந்துடுவாங்க. அந்த அளவு உலக காரியங்களில் பிஸியாக இருக்கிறாங்க. இது சில இடங்களில் உண்மையிலேயே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. என்றைக்கு அந்த சண்டே வரும், என்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், என்றைக்கு நாம் சபைக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்துச்சான், மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறான். மகிழ்ச்சியாக இருந்தேன். அதனாலே சபையை நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியப்படுத்த வேண்டும். சபைக்கு வருவது உங்களுக்கு எப்படி இருக்கணுமா, முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதிகமான மகிழ்ச்சி அங்கு இருக்கிறதாய் நாம் சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தோடு கூட தேவனை ஆராதிக்க என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அப்படி நான் சபைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் போனா என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் அப்படிங்கிறான். கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஒற்றை பசையை வச்சு நாக்க மேல்வாயோட ஒட்டி வச்சிருங்களேன், என்ன ஆகும், ஒன்றும் பேச முடியாது, ஒன்றுமே பேச முடியாது, வெறும் சவுண்டு தான் வரும், ஊமை மாதிரி ஆயிடுவோம். அப்படியானால் நாம் மறக்கக்கூடாத விஷயங்களிலே ஒன்று சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு சண்டே அப்படின்னா இன்னைக்கு இந்த டைமில் அவர் வீட்டில் போனாலும் பார்க்க முடியாது.
பார்க்கணும்னு நினச்சா சர்ச்சுக்கு போனால் தான் என்ன செய்யலாம், அவரை பார்க்கலாம் என்ற பெயர் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இப்போ நம்ம இந்த சபையை முக்கியப்படுத்துகிறோம். ஏன்னா இது மனுஷன் ஏற்படுத்தினது அல்ல, இது தேவன் ஏற்படுத்தி வச்சது, தேவன் ஏற்படுத்தினது. என்ன நானா ஏற்படுத்தினேனா, இந்த சபையை ஏற்படுத்தினேனா? இல்லை, கர்த்தர் ஏற்படுத்தினது. அதற்கு ஊழியர்களை தேவன் அழைத்து அவர்களை என்ன செய்கிறார், போதகர்களாக நியமித்து ஊழியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். சரி, இப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர் 1:8 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, முதல்ல எங்க தெரியுமா, எருசலேமிலும் அப்புறம் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்ங்கிறார். இயேசு கிறிஸ்து கடைசியில் எருசலேமுக்கு வந்தார். குருத்தோலை பவனி நடந்தது. அதன் பிற்பாடு கைது செய்யப்பட்டார். எருசலேமில் விசாரணை செய்யப்பட்டார். எருசலேமுக்கு பட்டணத்தினுடைய கொஞ்சம் அவுட்டரில் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு எருசலேமில் இருந்த சீசர்கள் பூட்டி இருந்த கதவு வழியாய் உள்ளே பிரவேசித்து காட்சி கொடுத்தார். எல்லாமே எருசலேமில் நடந்திருக்கு. அப்புறம் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வரும், நான் போவேன், போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய அந்த வல்லமை, தேவனுடைய ஆவியின் வல்லமை உங்கள் மேல் வரும். அதுவரை நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று இயேசு சொன்னார். அப்போ எருசலேமில் அவர்கள் கூடியிருந்தார்கள். மேல் வீட்டு அறையிலே சுமார் 120 பேர் கூடியிருந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் முதலாய் ஒரு பெரிய கூட்டத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு அருளப்பட்டது. இதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் சபை என்பது இந்த எருசலேமை நாம் இப்படி கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, சபையிலே ஆவியானுடைய பொழிவு, ஆவியானுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே சபையிலே வர வேண்டும், சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். புதிய அபிஷேகத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணத்தை நான் இங்கே சொல்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் என்ன தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அப்படி ஒரு பொதுவான எருசலேமில் இருந்த தேவாலயம் போல ஒரு டெம்பிள் அப்படி ஒன்று இல்லைன்னாலும், நான் ஏற்கனவே சபையோடு இதை கம்பேர் பண்ணி பேசிட்டு வர்றேன். இப்போ நமக்கு சபை என்று இருக்கிறது. அன்றைக்கு அவருடைய ஆலயம் பாழாய் கிடந்தது. அதை குறித்து தேவன் இந்த இஸ்ரவேல் மக்கள் இடத்துல அவர் மேல் குறை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதனால் பாருங்கள், மக்களுக்கு என்ன அங்கே ஆசீர்வாதமே இல்லை. மக்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. அதிகமாக வரும்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் எதிர்பார்த்திருந்தும் கொஞ்சம்தான் கிடைச்சிது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே அதிகமாக நல்ல கோதுமை நிறைய மூட்டை கணக்கில் விளையும்னு நினச்சாங்க. ஆனால் கொஞ்சமாக வந்துச்சு. ஏன் தெரியுமா? விளைய செய்கிறது தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி நிறைய வரும்னு எதிர்பார்த்தீங்க, ஆனால் விளைச்சலே இல்லாமல் போய் கொஞ்சமாக அறுத்து வந்த அந்த சோகத்தில், வேதனையில் நீ வீட்டில் வந்து அதை கொட்டின பிற்பாடு பார்த்தா ஆண்டவர் என்ன செய்கிறாராம், வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன்கிறார். தேவன் ஊதுனா என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? தேவன் ஊதுனா செங்கடல் 2ஆ பிளந்துச்சு. கொண்டு வந்து கொட்டின இந்த கோதுமையோ நெல்லையோ கொட்டினோடனே அவர் ஊதுனா என்ன ஆகும்? எல்லாம் பறந்து போயிடும். வீட்டிலே தரித்திரம், ஆசீர்வாதம் இல்லை. பொருளாதாரத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னமும் இல்லை. அது காரணம், ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். ஆண்டவருடைய சபையை பற்றிய அந்த கரிசனையே இல்லை சார், கரிசனை இல்லை. தேவனுடைய சபையினுடைய வளர்ச்சிக்காய், தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஊழியத்திலே உள்ள
அந்த காரியங்களை மேம்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதை குறித்த யோசனை இல்லாமல் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறான். இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்ப புரியுதா? தேவனுடைய சபையில நம்ம கன்சர்ன்டா இருந்து அவருடைய சபையின் காரியங்களை நீங்க விசாரிப்பதற்கு முதலாளா நின்னீங்கன்னா அவர் உங்களுடைய காரியங்களை அவர் விசாரிப்பார். அவர் உங்களுடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். அவர் சந்திப்பார். அவருடைய வீட்டு காரியங்களை, என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று சொன்னாரே, அந்த ஜெப வீட்டை குறித்த கரிசனை உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அந்த கரிசனை நமக்கு வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதிலே இந்த விஷயங்களிலே நாம் குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளுவோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் செய்வோம். நல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்துக்காய் நன்றி. நாங்கள் சபையை மறவாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை துதிப்பேன், அவரையே ஆராதிப்பேன் என்ற ஒரு தீர்க்கமான முடிவோடு கூட ஆண்டவரே உம்மை ஆண்டவரை சபையிலே வந்து ஆராதிக்கத்தக்க கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சபையை குறித்த பாரம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதிலே கரிசனை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை இந்த ஆகாயிலே வாசித்தது போல காணப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சபையை ஆண்டவரை நேசிக்கவும், சபையை மறவாமல் ஆண்டவரே இருக்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.